வெல்கம் விவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். மினி பேஸ்கட்னு சொல்லலாம், அது ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதுதான் போட போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த பேரட் க்ரீனில் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கேன் இந்த லைன் பிராண்டு கிளாஸ் ஒயரு. இதில் பேரட் க்ரீன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.25 ரோல் ஹேண்டிலோடு சேர்த்தா 1.5 ரோல் கிட்டக்க வரும். நம்ம அதனால ஒரே கலரில் போட போதால 2 கட்டு ஒயர் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒயர் நான் கட் பண்ணேன். 7.5 ஸ்கேல் அளவில் 42 ஒயர் கட் பண்ணணும். 7.5 ஸ்கேல் அளவில் 42 ஒயர். இது ஸ்கேல் 1 2 3 4 5 6 7 7.5 கரெக்டாக 7.5 ஸ்கேல் அளவில் 42 ஒயர் கட் பண்ணணும். 42 ஒயர் கட் பண்ணி 2 நம்ம கிராஸ் நாட் கூடைக்கு போடுற மாதிரி 2 ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டு வச்சுக்கணும் சார். இப்போ இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் எடுத்து 2 முனையும் ஒன்றா வச்சு சென்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்றா வச்சு சென்டர் பண்ணி ஃபோல்டு பண்ணி சென்டரில் இந்த மாதிரி 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். நார்மல் நாட்டு போட்டுக்கலாம். போட்டு இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். அப் அண்ட் டவுன் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த ஆப்போசிட் 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த 2 ஒயரையும் பார்த்துக்கலாம். 4 ஒயரும் ஒரே ஈவனாக வருதான்னு பார்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு நமக்கு 21 நாட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தனித்தனி நாட்டாக 21 நாட்டு கிடைக்கும். இப்போது நம்ம 2 நாட்டு எடுத்துக்கலாம். 2 நாட்டு எடுத்து இப்படி கிராஸ் வைஸில் வைக்கும்போது மேலே 2 ஒயர் நம்மளுக்கு கிராஸில் மீட் ஆகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். நார்மல் கிராஸ் நாட் கூடைக்கு போடுற மாதிரி தான் இது பேசிக். புதுசாக போடுறவங்களுக்கு புரியலைன்னா எப்படின்னு கேட்பாங்கன்றதுனால நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க நார்மல் கிராஸ் கூடைக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ 2 நாட்டை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். நமக்கு இது சென்டர் நாட்டுனா இதுக்கு மேலே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இதில் ஜாயின் பண்ணுற லைனு சென்டராக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ரோ ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 3 லைன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி போட்டு வச்சுருக்க 21 நாட்டையும் நம்ம அடுத்தடுத்து ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இந்த 2 நாட்டுக்கும் இந்த 2 ஒயருக்கும் ஒரு நாட் வச்சு ஜாயின் பண்ணணும். அது மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண பிறகு இது நம்ம ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு போட்ட தனித்தனி நாட்டு. அதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு சென்டருக்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஆக மொத்தம் இப்போ 3 லைன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக இதை நம்ம சென்டர் லைனாக வச்சுப்போம். சும்மா ஒரு மார்க் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு மேலேருந்து போட்டது ஒரு லைனு. இதுக்கப்புறமா இந்த சென்டர் லைன் இல்லாமல் மேலே 5 லைனும் அதுக்கு கீழே 5 லைனும் போட போகிறோம். இப்போ இங்கே எல்லாமே 2 நாட்டு கிராஸ் ஆகும். அதை போடுப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் விட்டுடணும். அதுக்கப்புறம் எல்லா நாட்டுமே கிராஸ் ஆகும். அதில்
ஒரு நாட் போட்டோம்னா இப்போ இதில் வந்து 21 நாட் ஃபஸ்ட் லைனில் இருக்கும். 2வது லைன் வந்து 20 இருக்கும். அடுத்தது 19. ஒரு லைனுக்கு ஒவ்வொரு நாட்டு தான் குறையும். அதே மாதிரி இந்த சென்டர் லைனை விட்டுட்டு மேலே 5 லைன் கீழே 5 லைன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பேஸ் வந்து சென்டர் லைனை விட்டுட்டு 1 2 3 4 5 6 லைன் போட்டிருக்கேன். சென்டர் லைனோடு சேர்த்து 7 லைன். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டிருக்கேன். இப்போ கார்னர் திருப்புறது 1 2 3 4 5 6 7. சென்டர் லைனோடு சேர்த்துனா 6ம் 7ம், சேர்க்காமனா 5 6. இந்த லாஸ்ட்டு 2 லைன் இப்படி கிராஸாக போகாது, ஒயரு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுறோம். அதுதான் கார்னர் திருப்புறது. பாருங்கள், இங்கே மட்டும் இந்த மாதிரி ஒரு 3 நாட்டு சேர்ந்தது ஒரு முக்கோணமாக கிடைக்கும். இதுதான் நமக்கு இந்த கிராஸ் கூடையில் கார்னர் திருப்புறதுன்றது. இதுதான் சென்டர் லைன்லேருந்து அதை சேர்த்தாக்கா 6 7, சேர்க்காமன்னா 5 6. லாஸ்ட்டு 2 லைனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டில் தான் போகும் அந்த 2 ஒயரு. அதை வச்சு தான் நம்ம இப்போ கார்னர் திருப்பிடும். இதுக்கப்புறமா அப்படியே தொடர்ந்து சுற்றி நம்ம கிராஸ் நாட்டு எல்லா ஒயருமே கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற நாட்டெல்லாம் போட்டு ஒரு 20 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். கூட அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கும். அப்போ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் இப்படி கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு போட போகிறோம். இப்போ எல்லா ஒயருமே கிராஸ் ஆகும், எதுவும் தனியாக நிற்காது. அப்போ நம்ம சுற்றி சுற்றி போடும்போது நமக்கு கூடையோட ஹைட்டு வளர்ந்துடும். இது ஒரு நியூ மாடல் கிராஸ் கட் பேஸ்கெட்டு. பேஸ் போடுறதுல வந்து நார்மலாக நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான். அதுக்கு மேலே தான் நம்ம வளர்த்தும் போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதனால் கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக வருது. இதே மாதிரி சுற்றி ஒரு 20 லைனுக்கு கூடையை வளர்த்திட்டு பார்க்கலாம்.